இங்கே நானே கஷ்டப்பட்டுருக்கிறேன் என்கிற விதமாக புலம்பிட்டுருக்கிறோம். ஆனால் விதைக்கப்பட வேண்டிய காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் விதைச்சா நாம மாத்திரம் இல்லை, நம் நிமித்தமாக அநேக ஜனங்கள் நல்லா இருக்கும்படியாக கிரியைகள் சூழ்நிலைகள் உருவாகுமா. வசனம் சொல்லுது லூக்கா 13:18-19. அதாவது தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன் என்கிற விதமாக சொல்லிட்டு 19 சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். வித வார்த்தை, இந்த வார்த்தையை எடுத்து நம்ம வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் போட்டால் அது பெரிய மரமாக வளருமா, கனி கொடுக்குமா. அப்படி கனி கொடுக்கும் பட்சத்தில் அதை நாம புசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அநேக பறவைகள் வந்து அதில் தங்கும். அதாவது அநேக ஜனங்கள் நம் நிமித்தமாக ஆசீர்வாதமாக மாறுவாங்களாம். அதனால் விதைக்கப்பட வேண்டிய காரியத்தை விதைப்போம். வசனம் என்கிற விதையை நம்மளுடைய வாழ்க்கையில் விதைப்போம். அது வளரும், பெரிய மரமாக கனி கொடுக்கும். அதன் நிமித்தமாக நாம நல்லா இருப்போம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை தேடி வந்து அதன் பயனை அவர்களும் அடையத்தக்கதாக கர்த்தர் மகிமைப்படுத்துவார். விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விதைங்க. நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களும் நல்லா இருப்பீங்க. ஆமென்.